ஆதி பாரதி சீரியலில் பவானி செஞ்ச சூழ்ச்சி என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். துரையை ஜாமீனில் வெளியே எடுத்துகிட்டு வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க. துரை பாரதி கண்ணு முன்னாடி போய் நின்றுட்டு வம்புக்கு இழுக்கிறாங்க. பாரதி இவன் எப்படி வெளியே வந்தான், இவன் எப்படி வந்தான்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு நினச்சி துரையை துரத்திட்டே போகிறாங்க. துரை ஒரு குடோன் பக்கம் போனதும் அப்போ பாரதியும் அங்கே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த துரை அந்த கதவை தாழ் வச்சுட்டு, என்ன மாமா எப்படி வந்தான்னு யோசிக்கிறியா, எல்லாம் ஐயாவோட பிளான் தான், எப்படி என்னடா மாஸ்டர் பிளானில் வந்து இப்படி சிக்கிக்கிட்டியா பாரதிங்கிறாங்க. பாரதிக்கு ஒன்றுமே புரியல. சே, இவங்கிட்ட வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே, எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. பாரதி, நீ ஆதி மேலே ஆசை வச்சுட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனால் நீ இப்போவும் ஒன்றும் கெட்டு போயிடல. நீ என்னை கல்யாணம் பண்ணியிருந்தா 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துருக்கலாம். ஆனால் உன்னை நான் அடைஞ்சே தீருவேன்னு துரை வலுக்கட்டாயமாக பாரதி கிட்ட போய் தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போ பாரதி சொல்கிறாங்க, உன்னோட புத்தி தெரிஞ்சதா உங்கள் அண்ணன் ஆரம்பத்துலேருந்து அடிச்சு கொட்டி வச்சாங்க, அப்போவும் நீ அடங்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி முடிஞ்ச வரைக்கும் துரை கிட்ட போராடி அங்கேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுறாங்க. துரை பாரதி கிட்ட முரட்டுத்தனமாக நடந்துக்க முயற்சி பண்ணுறாங்க. பாரதியும் எவ்வளவோ போராடி பார்க்குறாங்க. இதை பாரு, உன்னதுக்கு விடுறதுக்காக நான் ஸ்கெட்ச் போட்டு தூக்கியிருக்கேன், உன்னை சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் துரை பாஞ்சுக்கிட்டு போய் பாரதியை கெடுக்க நினைக்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையாக அந்த பக்கம் போயிரு, இந்த விஷயம் மட்டும் ஆதிக்கு தெரிஞ்சால் உன்னை கொன்னே போட்டுருவாருங்கிறாங்க. அப்படியா, அப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துரை இன்னமும் பாரதி கிட்ட நெருங்கிட்டு இருக்காங்க. அப்போ பாரதி கையில் ஒரு கத்தி எடுத்துடுறாங்க. கத்தி எடுத்து குத்திட வேண்டாம், கிட்ட வராதுங்கிறாங்க. ஓ அப்படியா, பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் துரை கிட்ட நெருங்கும் போது அப்போது பாரதி கையை பிடிச்சிடுறாங்க. துரை கத்தி கீழே விழுந்துருது. அப்போ பெரிய கட்டை ஒன்று எடுத்து துரை மண்டியில் அடிச்சுட்டு அங்கேருந்து ஓட்டமாக ஓடிடுறாங்க. பாரதி போனதுக்கு அப்புறமா துரை பவானி மேடத்தை கூப்பிட்டு, பார்த்தீங்களா மேடம், இந்த பாரதியை எப்படி ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டு வந்தேன்னு பார்த்தீங்களங்கிறாங்க. அட ஆமாம், நீ சொன்ன மாதிரியே செஞ்சுட்ட துரை, நான் கூட என்னமோன்னு நினச்சேன், உன்னை பாராட்டியே ஆகணுங்கிறாங்க பவானி மேடம். ஆமாம் மேடம், நீங்கள் பாராட்டணுங்கிறது எனக்கு காதார கேட்கணும் ஆசையாக இருக்குங்கிறாங்க. மேடம், இங்கே ஒரு கத்தி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கத்தியில் பாரதியோட கைரகையும் இருக்குது, என்னோட கைரகையும் இருக்குது, நாம் நினச்ச மாதிரியே பாரதியோட கைரகையை எடுத்தாச்சு மேடம், இந்த கத்தி தான் நமக்கு சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படியா சரி அந்த கத்தியை கொடு அப்படின்னு சொல்லி பவானி கைக்கெல்லாம் க்ளோஸ் போட்டுட்டு அந்த கத்தியை வாங்குறாங்க. இதுலேயே உன் கதையை முடிக்கிறேன்டா, அப்போ தானே பவானி பாரதியை மாட்டி விட முடியும், நான் நிஜமாலுமே கொண்டுட்டா அப்போ தான் பாரதி மேலே பழியை தூக்கி போட முடியும், எப்படி என்னோட மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க பவானி. மேடம், உங்களுக்காக நான் எத்தனை வேலை பார்த்தேன், உங்களுக்காக நான் நன்றி விசுவாசமாக இருந்தேனே, எனவே நீங்கள் குத்திட்டீங்களேங்கிறாங்க. உன்னைய குத்தினா தானே பாரதி மேலே பழியை தூக்கி போட முடியும், உன்னை கொலை பண்ணிட்டான்னு பாரதியை கொண்டு ஜெயிலில் போட முடியும். அட துரை, உனக்கு என்னோட பிளான் எதுவுமே தெரியாமல் போச்சு, நான் வேறு யாரையாவது கொண்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா அவள் பேரில் பழியை தூக்கி போடலான்னு தான் நினச்சேன், ஆனால் அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்குன்னு நினச்சி பார்த்தேன், அதான் உன்னையே போட்டு தள்ளிட்டேன். நேரடியாக துரையை இந்த பாரதி தான் கொலை பண்ணான்னு ஊர் உலகமே சொல்லும் பாரு. அதுக்கப்புறம் இந்த பாரதியை போலீஸில் கொண்டு போய் சரணடைய வச்சுட்டா அப்புறம் ஜெயிலுக்குள்ளே தூக்கி போட்டுருவாங்க, அவள் வெளியவே வர முடியாது. என்னைக்கு இருந்தாலும் அவள் என்னை நினச்சி மங்கி மறிக்க அழுதுகிட்டே இருக்கணும்டா. அதுக்காக தானே நான் இப்படி ஒரு பிளான் பண்ணேன். எப்படி என்னோட பிளான், மாஸ்டர் பிளான் சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பவானி. ஐயோ மேடம், நீங்கள் இந்த மாதிரி எனக்கு துரோகம் பண்ணுவீங்க நான் நினச்சி பார்க்கலிங்கிறாங்க. அடப்போடா, இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பவானி அப்படியே துரை சாஞ்சதும் 5 ஆளுகளை கூப்பிட்டு இவனை கொண்டு போய் அந்த பார்க்கு பக்கத்தில் போடுங்கங்கிறாங்க. ரவுடிங்களும் வராங்க. வந்ததும் துரையை அலாக்க தூக்கிக்கிட்டு போய் அங்கே யாருமே கேட்காத இடத்துல ஓட்டுறாங்க. மித்ரா, சுதாகர், ஏகாம்பரம் இவங்க எல்லாரும் மிரண்டு போயிடுறாங்க. என்னது இது, எதிர்பார்க்கவே இல்லையே, இப்படி பண்ணிட்டியே பவானிங்கிறாங்க. ஆமாங்க, நான் நினச்சி ஜெயிக்கணும்னா என்ன வேணாலும் செய்வேன், இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயங்கிறாங்க. அப்போ மித்ரா கூட, ஐயோ மேடம், அவன் நமக்காகவே வேலை பார்த்தவன், அவனை போய் இப்படி குத்திட்டீங்களாங்கிறாங்க. இந்த பார் மித்ரா, வாயை முடிக்கிட்டு பேசாமல் ஒழுங்காக ஓரமாக நில்லு, எந்த வேலையை கொடுத்தாலும் கரெக்டாக செய்கிறதில்ல, நாம் செஞ்ச வேலையும் நீ குறை கொண்டு பிடிக்கிறியா, அப்படியெல்லாம் ஒன்றும் பேச வேண்டியதில்லை. இந்த துரை இனிமேல் செல்லா காசு, அவனை பற்றி யாரும் எடுக்கவும் யோசிக்க வேண்டியதில்லை, இவன் கதையை முடிச்சாச்சு, இனிமேல் பவானிக்கிட்ட யாரும் ஆளாட்ட முடியாதுங்கிறாங்க. ஏன் மேடம், உங்களை நம்பினதுக்கு எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டீங்களேங்கிறாங்க. என்னடா செய்கிறது, நான் பொழைக்கணும்னா இப்படி தான் போட்டு தள்ளிக்கிட்டே போய்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சுதாகர், மித்ரா 2 பேரும், பார்த்தியா இந்த பவானி இப்படியெல்லாம் ஒரு காரியம் பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல, இவளுக்கு நாம கூட இடைஞ்சலாக இருந்தால் நம்மளையே போட்டு தள்ள கூட யோசிக்க மாட்டோம், கொஞ்சம் இவகிட்ட எச்சரிக்கையாக தான் இருக்கணும்னு சுதாகர் மித்ரா 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பவானி, அங்கே வெளியில் யார் இருக்காங்க வாங்குங்க அப்படின்னு சொல்லி இந்த துரையை தூக்கிட்டு போய் அந்த இடத்துல போடுங்க அப்படிங்கிறாங்க. 2 3 ஆளுங்க வந்ததும் இந்த துரையை தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல போட்டு எரிக்கிறாங்க. எரிச்சு முடிச்சதும், இனி போய் பார் இந்த பவானியோட ஆட்டத்தை என்ன பண்ண போறேங்கிறாங்க. அப்போ மித்ராவும் சுதாகரும், நம்ம இதுக்கு முன்னாடி முந்திக்கணும், சீக்கிரம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எதுவுமே தெரியாத மாதிரி வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டில் மித்ரா போய் எல்லார்ட்டையும் கூப்பிடுறாங்க. இன்னைக்கு முக்கியமான ஒரு கெஸ்ட் நம்ம வீட்டுக்கு வரப்போறாங்கங்கிறாங்க. ஆதிக்கு ஒன்றுமே புரியல, என்ன மித்ரா சொல்ல, யார் வரப்போறாங்கன்னு கேட்கும்போது, உங்களுக்கு வேண்டியவங்க தான் இந்த வீட்டுக்கு வராங்கங்கிறாங்க. அப்போ பாரதிக்கு புரிஞ்சு போச்சு, யாரை இப்படி வர வைக்கிறான்னு தெரியலையே, யாராக இருக்குன்னு தான் பார்க்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது
அப்போ தான் பவானி ஏகாம்பரம் 2 பேரும் வராங்க. அவங்கள பார்த்ததும் நம்ம ஆதிக்கு ஞாபகம் வந்துடுது. சித்தி சித்தப்பா நீங்களா? இவ்வளவு நாளாக நான் உங்க பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பார்க்கறக்கான சான்ஸோ சந்தர்ப்பமோ இது வரைக்கும் கிடைக்கலைங்கிறாங்க. அப்போது பவானி பாரதியை பார்க்குறாங்க. என்னடி பாரதி, இனிமே தான் இந்த பவானியோட ஆட்டமே ஆரம்பமாக போகுது. நீ என்ன நினச்ச? இனி பழசெல்லாம் கிளற போகிறாளேன்னு பயந்துட்டு இருக்கையா? அதுக்கெல்லாம் இனி சான்ஸ் கிடையாது. இனிமேல் நீ இங்கே இருந்தால் தானே உன்னை கொண்டு போய் ஜெயிலில் அப்படியே கோழி அடிக்கிற மாதிரி அடைச்சி வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் நான் ஆட்டமெல்லாம் என்னெல்லாம் இருக்கு பாரு. இந்த ஆதியோட சொத்தை நான் ஒரு துளி கூட மிஸ் பண்ண விரும்ப மாட்டேன். இவ்வளவு நாளாக நான் போட்டு வச்ச பிளானை நீ வந்து எப்படியோ ஆட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு சொதப்பி விட்டியல்ல. இப்போ என்னையே சுத்த விட்ட ஒன்றுனா இனிமேல் சொத்தவும் விட மாட்டேன், இங்கேயும் சுத்தறக்கும் விட மாட்டேன். பின்னாடியே போலீஸும் வரும். வந்ததுக்கப்புறம் இந்த துறையை கொலை பண்ணது நீதான்னு சொல்லி உன்னை அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. அதுவும் என் கண்ணு முன்னாடியே அந்த கண்கொள்ளா காட்சியை நானும் பார்க்கத்தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பாரதி கிட்ட சவால் விட்டுட்டு இருக்காங்க பவானி. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த பாரதி பேசாமல் அமைதியாக இருக்காங்க. அப்போ ஆதி சித்தப்பா சித்தின்னு சொல்லி அவங்க உறவாடிக்கிட்டு இருக்காங்க. பவானியும் ஏகாம்பரமும், ஆதி நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நீ அமெரிக்காவிலேருந்து வந்துட்டேன்னு மித்ரா சொன்னா. அதுக்கப்புறம் தான்ப்பா உன்னை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது, ஓடோடி வந்திருக்கோங்கிறாங்க. அப்படியா, சரி சரி, உங்களை பார்த்ததுல எனக்கும் ரொம்ப சந்தோஷங்கிறாங்க ஆதி. மித்ரா வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்காங்க. வந்ததும் இங்கே பாரதி யாருன்னு கேட்குறாங்க. சார் என்ன சார் நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததும் பாரதியை பற்றி கேட்குறீங்கிறாங்க. ஆமாம், பாரதி துறையை கொலை பண்ணிட்டாங்க, அவங்கள தேடிக்கிட்டு வந்திருக்கோங்கிறாங்க. இதை கேட்டதும் அப்போ மித்ராவால் ஒன்றுமே தெரியாம மாதிரி, எது துறையை கொலை பண்ணிட்டாளா? துரை தான் ஜெயிலில் இருந்தானேங்கிறாங்க. அப்போ போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க, ஆமாம் துரை ஜெயிலில் இருந்தவனை பாரதி தான் ஜாமீனில் எடுத்துகிட்டு வந்து அவனை கட்டையால் போட்டு தள்ளி கத்தியால் குத்தி தள்ளியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே எரிச்ச சாம்பலும் ஆக்கியிருக்காங்க. இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் வந்ததுனால தான் நாங்கள் பாரதியை தேடி வந்திருக்கோம். பாரதி நீங்கள் தானே துறையை கொலை பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ பாரதி இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, சாட்சியோடு இருக்குது, ஆதாரத்தோடு நாங்கள் கைப்பற்றிருக்கோம், கத்தியில் உங்கள் கைரேகை தான் இருக்குதுன்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பவானி ஹக்காப்கான்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ பாரதி சொல்கிறாங்க, என்ன பவானி, என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு தான் நீ நினச்சிட்டு இருக்கியா? அதுதாம்மா இல்லை, இன்னும் துரை சாகலை. துரையை நீ கொத்திருக்கலாம், ஆனால் யாரையோ ஒருத்தர் கொண்டு வந்து போட்டு எரிச்சிருக்கலாம். என் பேரில் பழைய தூக்கி போடுறதா நினச்சி இப்போ பழைய தூக்கி போட்டுட்டு என்னை அரெஸ்ட் பண்ண வச்சிருக்கலாம். ஆனால் என் புருஷனுக்கு எல்லா உண்மையும் தெரியுமே. நான் அந்த குடோனுக்கு வரும்போது என் புருஷன் ஆதியும் தான் வந்தார். அந்த இடத்துல துரையை நீங்கள் குத்திட்டீங்க. ஆனால் துரையை எப்படியோ என் புருஷன் காப்பாற்றிட்டாரு. இப்போ துரை உயிரோடு இருக்காரு. இந்த விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சந்தேகத்தின் பேரில் நான் அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி பாரதியை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. பின்னாடியே ஆதி வராங்க. ஆதி வந்தது, என்ன பாரதியை அரெஸ்ட் பண்ணுறதுக்காகத்தான் நீங்கள் இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணீங்களா? சித்தி சித்தப்பா இவ்வளவு நாளைக்கு அப்புறம் உங்களை பார்த்ததில் சந்தோஷப்பட்டேன். ஆனால் பாரதியை அரெஸ்ட் பண்ணி காட்டி கொடுக்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாத போச்சு. ஆனால் துரை இன்னும் சாகலை அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம ஆதியை துரையை கூட்டிகிட்டு வந்து நிறுத்துறாங்க. பவானிக்கு தூக்கி வாரி போடுதோ, அச்சோ என்னது இவன் சாகவே இல்லையாங்கிறாங்க. ஆமாம், என்னையவே நீங்கள் கத்தியால் குத்திட்டு பாரதி மேலே பழைய தூக்கி போட பார்த்தீங்கல்ல, அப்போவே நாங்களும் வேறொரு மாதிரி மாஸ்டர் பிளான் போட்டுட்டோங்கிறாங்க. இதில் பவானி வசமாக சிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பவானி துறையை கத்தியால் குத்துனதும் வேறு யாரோ ஒரு அனாதை பணத்தை தீயில எரிச்சதையும் பவானியை அப்படியே வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க ஆதி. இப்போ பவானியோட குடுமி நம்ம ஆதியோட கையில் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோடில் பார்க்கலாம்.